வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே நீர் இங்கே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்தமாக்கி, எங்களை உம்முடைய வீடாக்கி, எங்களை உம்முடைய மணவாட்டியாக்கி, எங்களை உம்முடைய மாளிகையாக்கி, ஆண்டவர் நீர் எங்களுக்குள்ளே வந்து தங்கி வாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர், சுத்தமாக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த ஆராதனை உம்முடைய வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜனங்களுடைய இருதயங்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆண்டவரை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற பொழுதும், துதிக்கிற பொழுதும், ஆராதிக்கிற பொழுதும் அநேக சரீர சுகங்களும் மன ஆரோக்கியமும் ஆண்டவரே ஆவிக்குரிய விடுதலையும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே தகப்பனை, தீர்விருந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பீட்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமென். விருத்தியாக்குபவர் நம்முடைய தேவன். நம்மை விசாலமாக்குபவர், பலுகி பெருகச் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுகிறவர். சங்கீதம் 113:7-8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை கூட எத்தனையோ பேர் வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்தி, நம்முடைய மனதை வருத்தப்படுத்தி நம்மை மட்டுப்படுத்த நினைக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக நம்மை அவர் கனிதரும் செடியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39:2-3 ஆகிய வசனங்கள், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பின் வீட்டாரே அவனுடைய தரிசனத்தை அவமதிக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடே எல்லா இடங்களிலேயும் இருந்து, எல்லா இடங்கள்லேனா சிறைச்சாலையில் கூட அவனோட கூட இருந்து அவன் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். இதை நாம் விசுவாசித்து நம்மோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருக்கிறார், நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூட நமக்கு வாழ்வு தந்து நம்மை பெருக செய்கிற இந்த நல்ல தேவனை இன்று காலையிலே நாம் உற்சாகமாய் ஆராதிப்போம்.
பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். எளிய என்னை நோக்கி பார்த்து இருந்து தூக்கிவிட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து இருந்து தூக்கிவிட்டு, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே. விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி, மனித சொற்களாலே மனதை வருத்தி, மனிதக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி, மனித சொற்களாலே மனதை வருத்தி, என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச் செய்து கனிதரும் செடியாய் மாற்றுவார். என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச் செய்து கனிதரும் செடியாய் மாற்றுவார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். தரிசனத்தை அவமதித்தோ, வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தோ, தரிசனத்தை அவமதித்தோ, வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தோ, என்னை தரிசனங்கள் காணச் செய்து தேவன் என்னுடன் இருந்து காரியத்தை வாய்த்திடச் செய்வார். என்னை தரிசனங்கள் காணச் செய்த தேவன் என்னுடன் இருந்து காரியத்தை வாய்த்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், சாலமாக்குவார், பலுகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார்.
சுமத்தி விட்டு, செய்த நன்மைகளை மறந்து விட்டு, செய்யாத குற்றத்தை சுமத்தி விட்டு, என்னை தனிமையிலே கண்ணீர் சிந்த வைத்த போது தேடி வந்து வாழ்வு தந்து பெருகிடச் செய்வார். என்னை தனிமையிலே கண்ணீர் சிந்த வைத்த போது தேடி வந்து வாழ்வு தந்து பெருகிடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பருகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பருகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பருகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பருகி பரம்பி படர்ந்திடச் செய்வார். தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். என் தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்து ஓடிடச் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவுமே நடக்கவில்லையே என்று நாம் கலங்கிக் கொண்டே இருக்கிறோம். அவர் சொன்னது நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்கிறது, அவர் சொன்னதை செய்யும் வரை நம்மை கைவிடுவதே இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் துவங்கியதை நிச்சயமாக முடிப்பார். அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகவே நாம் சந்தேகப்படாமல் அவர் நிச்சயமாய் நமக்கு சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலே எத்தனையோ நிந்தனைகள், அவமானங்கள், பல காரியங்களை நாம் இழந்து விட்டிருக்கிறோம். பணத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, நம்முடைய உறவுகளை, இப்படி பல காரியங்களை நாம் இழந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் நாம் இழந்த அத்தனை காரியங்களையும் அவர் இரட்டத்தனியா திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் திருப்பி கொடுப்பார். நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம் உற்சாகமாய் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் என்னை கைவிட
விடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயம் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலை நிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹalleluya, ஹalleluya. நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அவர் ஏகோவா ராப்பா, சுகம் தரும் தேவன். அவருடைய சுகம், அவருடைய பலன் நமக்குள்ளே, நம்முடைய இரத்தத்துக்குள்ளே பாய்ந்து செல்லுகிறது. ஒரு நதியை போல
நமக்குள்ளே இந்த சுகம், பலன், ஜீவன் பாய்ந்து செல்லுகிறது. அவருடைய வல்லமையினால் நாம் சுகமாகின்றோம். அவருடைய வார்த்தையினால் நாம் சுகமாகின்றோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய தயவினால் நாம் சுகமாகின்றோம். அவர் நமக்காக சிலுவையிலே நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி இந்த வியாதிகளையோ இந்த பலவீனங்களையோ நாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய சுகத்தை, ஆரோக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நாம் பாடப்போகிற இந்த பாடலை நாம் உணர்ந்து, கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு சுகத்தை தந்து விட்டார், அவர் தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி நாம் விசுவாசித்து இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் அவர் தொட்டு சுகப்படுத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள், கண்கள், செவிவாய், தமனி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையா சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. குடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதை எங்கும் பாய்கின்றதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே,
தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசம் எங்கும் பாய்கின்றதே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே, உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. உங்க வல்லமையால் சுகமானே. கரங்களை உயர்த்தி உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே, உங்க வல்லமையால் சுகமானே, உங்க வார்த்தையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுகிறது போல அவன் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறான். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருபோதும் நம்முடைய தாய் மறக்க மாட்டார். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், உன் தாய் கூட உன்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறவாத தேவன். ஆமென். அவன் நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிறார். நம் துன்பப்படுகிற வேளையிலே, நம் கண்ணீர் விடுகிற வேளையிலே, அப்பா என்று சொல்லி நாம் அவரை கூப்பிடுகிறதான வேளையிலே நம்மை அவர் சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறார். நம்மை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிறார். நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நாம் வழி தெரியாமல், எந்த பாதையிலே நான் செல்லுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றதான வேளையிலே, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய போகிறேன்,
இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் வழி நடத்துவார். அவர் பாதையை காட்டுவார். அவர் பாதைகள் எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருளாயிருக்கிற நம்முடைய வழி வெளிச்சமான பாதையிலே அவர் நம்மை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்காக மரித்தார். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் மரித்தார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் நமக்கு, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி. நிச்சயமாகவே அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்போம். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, Hallelujah, Hallelujah, Hallelujah. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல்